நம்ம இப்போ மசாலா செய்கிறோம், உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறோம். ஆயில் போட்டாச்சு, கடுகு சீரகம் போட்டாச்சு, கடலைப்பருப்பு போட்டாச்சு, ஆனியன் வந்து 2 ஆனியன் மெலிசாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டாச்சு, வதக்கிட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு தட்டிட்டாச்சு, 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கணும். ஆனியன் வதங்கணும்னு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். வந்துடும் பாட்டி, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். அது ரத்தம் வந்துச்சு. ஆனியன் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிய விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவியாச்சு. வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க நம்ம இதில் போட்டுடுவோம். இது தோசைக்கு மசாலா வச்சு மசாலா தோசைக்கு சாப்பிட்லாம், பூரி செஞ்சு சாப்பிட்லாம். சமையலே தெரியாதவங்க இதை பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக சமைக்க கற்றுப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். இது க்ளோஸ் ஆகிடுச்சு, செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது மசாலா ரெடி. உருளைக்கிழங்கு மசாலா தோசைக்கும் சாப்பிட்லாம், பூரிக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.